அனைவருக்கும் வணக்கம். போதி நர்சரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் கேக்டஸ் பிளான்ட் பற்றி பார்க்க போகிறோம். கேக்டஸ் பிளான்ட்டு அழகு தாவரம், மிகவும் எளிமையாக வளர்க்கக்கூடியது. கேக்டஸ் பிளான்ட்டுக்கு சிறிதளவு இடம் இருந்தாலே போதும். அதிக அளவில் தண்ணீர் தேவையில்லை. பிளான்ட்டு வளர்க்க தெரியாதவங்க கூட ஈஸியாக வளர்க்கலாம். கேக்டஸ் பிளான்ட்டுக்கு மண்கலவை எப்படி தயாரிக்கிறது, தண்ணீர் எப்படி ஊற்றுவது, சூரிய ஒளி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்ல போகிறேன். கேக்டஸ் பிளான்ட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. கேக்டஸ் பிளான்ட்டு தண்ணீரை ரூட்ஸ், ஸ்டெம்ஸ், லீவ்ஸில் சேமித்து வைத்துக்கொள்ளும். கேக்டஸ் பிளான்ட்டில் முள் இருக்கும். அதனால் வீட்டில் வளர்க்கும் பொழுது தீய சக்திகள் வருவதில்லை என்று நம்புகிறார்கள். கேக்டஸ் பிளான்ட்டை எப்படி பராமரிக்கிறது என்பது பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இந்த பிளான்ட்டை மண்ணுலையும் வைக்கலாம், கோகோ பிட்லையும் வைக்கலாம். மண்ணில் வைக்கும் பொழுது செம்மண் ஒரு பங்கும் மணல் ஒரு பங்கும் ஆர்கானிக் சிறிதளவும் கலந்து வைக்கணும். கோகோ பிட்டில் வைக்கும் பொழுது கோகோ பிட், பெர்லைட், கோல், ஆர்கானிக் ஆகியன கலந்து வைக்கணும். எந்த தொட்டியில் பிளான்ட்டு வைக்கும் முன்பும் தொட்டியின் அடியில் ஹோல்ஸ் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கணும். கேக்டஸ் பிளான்ட்டுக்கு தண்ணீர் எப்படி ஊற்றணும்னா, வெயில் காலங்களில் வாரம் 2 முறையும், மழைக்காலங்களில் மாதம் 2 முறையும் தண்ணீர் விட வேண்டும். கேக்டஸ் பிளான்ட்டை மழை நீரில் அதிகம் இருக்கக்கூடாது. கேக்டஸ் பிளான்ட்டு வேர் அழுகல் வந்துடும். கேக்டஸ் பிளான்ட்டுக்கு சூரிய ஒளி எப்படி இருக்கணும்னா, காலையிலோ மாலையிலோ 1 மணி நேரம் இருந்தால் போதும். வீட்டிற்குள் சூரிய ஒளி படாத இடத்துல நாம் கேக்டஸ் பிளான்ட்டை வைக்கக்கூடாது. கேக்டஸ் பிளான்ட்டில் சின்ன சின்ன பிளான்ட்லாம் முளைக்கும். அதை நம்ம பேபி பிளான்ட்டுன்னு சொல்லலாம். அந்த பேபி பிளான்ட்டை எடுத்து நாம் வேறு தொட்டியில் வைத்து வளர்க்கலாம். சில கேக்டஸ் பிளான்ட்டில் பூ பூக்கும். அது வெவ்வேறு நிறமாகவும் இருக்கும். அது மிகவும் அழகாக இருக்கும். கேக்டஸ் பிளான்ட்டை வளர்க்கும் பொழுது மன அழுத்தம் குறைந்து மன நிம்மதி கிடைக்கும். எங்கள் கார்டனுக்கு வருகிறவர்கள் வீட்டில் கேக்டஸ் பிளான்ட்டு வைத்து வளர்க்கலாமா என்று கேட்பாங்க. தாராளமாக வளர்க்கலாம் அப்படின்னு கூறுவோம். ஒரு சிலர் ஒரு பெரிய தொட்டியில் பல வகையான கேக்டஸ் பிளான்ட்டை செட் பண்ணி தர சொல்லுவாங்க. நாங்களும் கேக்டஸ் பிளான்ட்டை செட் பண்ணி தருவோம். அதில் சின்ன சின்ன டாய்ஸு மற்றும் ஸ்டோன் வைத்து செட் பண்ணி தருவோம். அது ஒரு மினி கார்டனாக தெரியும். கேக்டஸ் பிளான்ட்டை கிஃப்டாகவும் கொடுக்கலாம். ஏன்னா அந்த கேக்டஸ் பிளான்ட்டு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு. கேக்டஸ் பிளான்ட்டை பிளாஸ்டிக், பீங்கான், ஃபைபர் மற்றும் சிமெண்ட் தொட்டிகளும் வைத்து வளர்க்கலாம். இப்போ தான் இந்த சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.